அன்பினர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நேயர்களே, கத்தோலிக்க திருவையின் தலைமையிடமாம் வத்திக்கானின் செயல்பாடுகளை உலகறிய செய்வதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையில் இந்த வாரம் சலுகைகளை தேடி செல்லாதீர்கள், ஆப்பிரிக்காவின் ஒரே ஸ்பானிய மொழி பேசும் தேசம், மக்களிடையே உள்ள திருத்தந்தை என பல நிகழ்வுகள் காத்திருக்கின்றன. அனைத்தையும் அறிந்து கொள்ள வாருங்கள். இணைய நிகழ்ச்சிக்குள் போகலாம். அங்கோலாவில் திருத்தந்தையின் திருப்பலி. நீண்டகால உள்நாட்டு போரால் பாதிக்கப்பட்ட அங்கோலா நாட்டு மக்களுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறைவேற்றிய முதல் திருப்பலி குறித்து இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக பார்ப்போம். ஆப்பிரிக்க திருத்தூது பயணத்தின் 3வது நாடான அங்கோலாவில் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் நிறைவேற்றிய முதல் திருப்பலிதான் இது. நற்கருணை கொண்டாட்டம் நடைபெறவிருந்த கிலாம்பா நகருக்கு அவர் காரில் சென்றார். அதிக வீட்டு வாடகை மற்றும் குறைவான மக்கள் தொகை காரணமாக இந்த நகரம் ஒரு காலத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத பேய்களின் நகரம் என்று அழைக்கப்பட்டது. சுமார் 1,00,000 நம்பிக்கையாளர்கள் திருத்தந்தையை வரவேற்றனர். அவர் தனது திருத்தந்தை வாகனத்தில் வலம் வந்தபடி அங்கு கூடியிருந்தவர்களை வாழ்த்தினார். தனது மறையுரையில் அங்கோலாவின் சமீபத்திய வரலாற்றையும் எம்மாவு பயணத்தின் நற்செய்தி நிகழ்வையும் ஒப்பிட்டு அவர் பேசினார். பல ஆண்டுகால மோதல்கள் மற்றும் சமூக நெருக்கடிகளுக்கு பிறகு எதிர்நோக்கை மீண்டும் கைக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். அப்போது அழகான, அதே சமயம் காயம்பட்ட நாடான அங்கோலாவின் வரலாற்றை நான் இங்கு பார்க்கிறேன். அது எதிர்நோக்கையும் அமைதியையும் சகோதரத்துவத்தையும் எதிர்பார்த்து பசியும் தாகமுமாய் இருக்கிறது என்று கூறினார். இதையெல்லாம் மீறி அங்கு கூடியிருந்தவர்கள் தங்கள் எதிர்நோக்கையும் நம்பிக்கையையும் புதுப்பித்துக் கொள்ள அவர் ஊக்கமளித்தார். மேலும் அங்கோலாவில் உள்ள குருக்கள், மறைப்பணியாளர்கள் மற்றும் திரு அவை பொறுப்பாளர்களுக்கும் அவர் செய்தி வழங்கினார். உங்கள் நாட்டின் வரலாறு, நீங்கள் இன்னும் சகித்துக் கொண்டிருக்கும் கடினமான விளைவுகள், சமூக மற்றும் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் பல்வேறு வகையான வறுமை நிலைகள் ஆகியவை ஒரு திரு அவையின் பிரசன்னத்தை வேண்டி நிற்கின்றன. அதாவது, மக்களின் பயணத்தில் அவர்களுடன் நெருக்கமாக இருக்கவும் தன் பிள்ளைகளின் அழுகுரலுக்கு செவிமடுக்கவும் தெரிந்த ஒரு திரு அவையின் பிரசன்னம் இங்கு தேவைப்படுகிறது. 2002ஆம் ஆண்டில் நீண்ட உள்நாட்டுப் போரிலிருந்து மீண்ட அங்கோலா அதன் இயற்கை வளங்கள், குறிப்பாக அதன் எண்ணெய் ஏற்றுமதியின் காரணமாக சமீபத்திய ஆண்டுகளில் பொருளாதார வளர்ச்சியை கண்டுள்ளது. இருந்த போதிலும் மக்கள் தொகையில் பெரும்பான்மையோர் தொடர்ந்து அதிக அளவிலான வறுமையை எதிர்கொள்கின்றனர். இன்றும் அந்நாட்டின் அன்றாட வாழ்க்கையையும் சாதாரண மக்களின் கவலைகளையும் இந்த சவால்கள்தான் வடிவமைக்கின்றன. இந்த பிரம்மாண்டமான நற்கருணை கொண்டாட்டத்தின் மூலம் அங்கோலா மக்களுடனான தனது நெருக்கத்தை வலுப்படுத்தவும், நாட்டை மறுகட்டமைப்பு செய்வதில் திரு அவையின் பங்கை ஒரு வழித்துணையாக அடிக்கோடிட்டு காட்டவும் திருத்தந்தை அவர்கள் முற்பட்டிருக்கிறார். உள்நாட்டுப் போர் முடிந்து 20 ஆண்டுகளுக்கும் மேலாகிவிட்ட நிலையிலும் இது இன்னும் தொடரும் ஒரு சவாலாகவே இருப்பது கவனிக்கத்தக்கது. சலுகைகளை தேடி செல்லாதீர்கள். அங்கோலாவின் கத்தோலிக்க தலைவர்கள் மற்றும் குருக்களை சந்தித்த திருத்தந்தை அவர்கள் விடுக்கும் உருக்கமான அழைப்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தூது பயணங்களின் மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்று திருத்தந்தை அவர்கள் அந்நாட்டின் மறைமாவட்டங்களை சந்திப்பதாகும். அங்கு திருத்தந்தை லியோ அவர்களை வரவேற்ற காட்சிகள்தான் இவை. உள்ளூர் கத்தோலிக்க நம்பிக்கையின் முதுகெலும்பாக விளங்குபவர்கள் அருட்பணியாளர்கள், துறவியர் மற்றும் மறைக்கல்வி ஆசிரியர்கள் ஆவர். குறிப்பாக திரு அவையை பராமரிக்க போதிய வளங்கள் இல்லாத அவ்விடங்களில் திருத்தந்தையின் வருகை மிகுந்த ஊக்கமளிப்பதாக அமைகிறது. மக்கள் மத்தியில் எப்போதும் தாழ்ச்சியுடனும் நெருக்கத்துடனும் ஒன்றிணைந்து இருக்குமாறு திருத்தந்தை அவர்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, திறந்த மனதோடும் வெளிப்படைத்தன்மையோடும் உங்களுக்குள் சகோதரத்துவத்தை வளர்த்திடுங்கள். அகந்தைக்கோ அல்லது சுயநல போக்குகளுக்கோ இடம் கொடுக்காதீர்கள். மக்களிடமிருந்து, குறிப்பாக ஏழைகளிடமிருந்து உங்களை தனிமைப்படுத்திக் கொள்ளாதீர்கள். சலுகைகளை தேடி செல்வதை தவிர்த்திடுங்கள். அங்கோலாவின் வரலாற்றையும் நீண்ட சுதந்திரப் போருக்கு பிறகு 1975ஆம் ஆண்டு போர்ச்சுகலிடமிருந்து அந்நாடு பெற்ற விடுதலையையும் திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். அப்போது
கடந்த காலங்களில் போரின் அவலங்களை கண்டிப்பதிலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு துணையாக நின்று அவர்களை ஆதரிப்பதிலும் சீரமைக்கும் பணிகளிலும் ஆயுத மோதல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க தீர்வுகளை முன்மொழிவதிலும் நீங்கள் துணிச்சலுடன் செயல்பட்டீர்கள். உங்களின் இந்த பங்களிப்பு பரவலாக அங்கீகரிக்கப்பட்டு பாராட்டப்படுகிறது. இருப்பினும் இந்த பணி இன்னும் நிறைவடையவில்லை என்று அவர் கூறினார். எதிர்கால சந்ததியினருக்கு கடத்தப்பட வேண்டிய ஒரு சமரசமான நினைவாற்றலை ஊக்குவிக்குமாறு அவர்களை கேட்டுக்கொண்ட திருத்தந்தை அவர்கள் பல அங்கோலா நாட்டு நம்பிக்கையாளர்கள் மற்றும் மறைப்பணியாளர்களின் நம்பிக்கை வாழ்வை முன்மாதிரியாக கொள்ளுமாறும் அழைப்பு விடுத்தார். அதில், எனவே உண்மை நிலையை ஞானத்துடன் புரிந்து கொண்டு அநீதிகளை கண்டித்து கிறிஸ்தவ அன்பியத்திற்கேற்ப ஆலோசனைகளை வழங்குவது மிக முக்கியமானது. உங்கள் நாட்டின் முழுமையான வளர்ச்சிக்கு தொடர்ந்து பங்களிக்கும் ஒரு தாராள மனமுள்ள திரு அவையாக திகழுங்கள் என்று அறிவுறுத்தினார். இந்த சந்திப்பு 1963ஆம் ஆண்டு கப்புச்சின் பிரான்சிஸ்கன் சபையினரால் கட்டப்பட்ட ஃபாத்திமா அன்னை ஆலயத்தில் நடைபெற்றது கவனிக்கத்தக்கது. ஆப்பிரிக்காவின் ஒரே ஸ்பானிய மொழி பேசும் தேசம். ஆப்பிரிக்க பயணத்தின் இறுதி இலக்காக பூமத்திய ரேகை கினியா சென்றடைந்த திருத்தந்தை அவர்களுக்கு அளிக்கப்பட்ட வரவேற்பு குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். பூமத்திய ரேகை கினியா என்பது மத்திய ஆப்பிரிக்காவின் மேற்கு கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு சிறிய நாடாகும். திருத்தந்தை 14ஆம் லியோவின் 2026ஆம் ஆண்டு ஆப்பிரிக்க பயணத்தின் இறுதி இலக்கு இதுவாகும். இந்நாட்டின் கத்தோலிக்க நம்பிக்கையாளர்கள் திருத்தந்தை அவர்களை மிகுந்த அன்போடு வரவேற்றனர். பூமத்திய ரேகை கினியாவில் வாழும் மக்களில் 70 விழுக்காட்டிற்கும் அதிகமானோர் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இது அப்பகுதியின் பெரும்பான்மை மதமாக விளங்குகிறது. காலனித்துவ வரலாற்றின் காரணமாக இங்குள்ள அதிகாரப்பூர்வ மொழி ஸ்பானிய மொழியாகும். இதன் மூலம் ஆப்பிரிக்காவிலேயே ஸ்பானிய மொழி பேசும் ஒரே நாடாக இது திகழ்கிறது. இந்நாடு 1968ஆம் ஆண்டு ஸ்பெயினிடமிருந்து விடுதலை அடைந்தது. அதிபர் மாளிகையில் அரசியல் தலைவர்கள், பிற சமூக தலைவர்கள் மற்றும் தூதரக குழுவினரால் திருத்தந்தை லியோ அவர்கள் வரவேற்கப்பட்டார். அங்கு இந்நாடு மேற்கொண்டுள்ள சமீபத்திய மிகப்பெரிய திட்டம் குறித்து அவர் உரையாற்றினார். கடந்த சில மாதங்களாக உங்கள் நாட்டின் புதிய தலைநகரமாக விளங்கும் ஒரு நகரத்தை உருவாக்கும் சிறப்பான திட்டத்தை நீங்கள் மேற்கொண்டுள்ளீர்கள் என்பதை நான் அறிவேன். விவிலியத்தின் எருசலேமை எதிரொலிக்கும் வகையில் அதற்கு அமைதியின் நகரம் என பெயரிட நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள். இப்பயணத்தின் முதல் நாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளாகவும் அமைந்துள்ளது. ஆப்பிரிக்க பயணத்தின் இறுதி இலக்கை எட்டுவதற்கு முன்பாக திருத்தந்தை லியோ அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மரபு வழி சிறப்புகளை அவ்விடத்தில் நினைவு கூர்ந்தார். அப்போது மிகவும் வறுமை நிலையில் உள்ளவர்கள், எளியவர்கள், நோயாளிகள், குழந்தைகள் மற்றும் முதியவர்களுடன் நெருக்கமாக வாழ்வதன் மூலம் அவர் அதனை பலமுறை வெளிப்படுத்தியுள்ளார். அவர் தனது சாட்சிய வாழ்வின் மூலமாகவும் வார்த்தைகளின் மூலமாகவும் திரு அவைக்கு பலவற்றை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டுச் சென்றுள்ளார் என்று கூறினார். பூமத்திய ரேகை கினியா ஒரு இளம் தேசம் என்பதையும் அங்கு திரு அவையால் மேற்கொள்ளப்படும் பணிகள் புதுமையானவை, ஆக்கப்பூர்வமானவை மற்றும் ஆற்றல் மிக்கவை என்பதையும் மேலும் அவர் சுட்டிக்காட்டினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் 4வது மற்றும் இறுதிக்கட்ட பயணம் மிகவும் நெகிழ்ச்சியானதாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு 1982ஆம் ஆண்டு திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் இந்நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டதே ஒரு திருத்தந்தையின் கடைசி பயணம் என்பது குறிப்பிடத்தக்கது. திருத்தந்தையின் பரபரப்பான ஆப்பிரிக்க பயணம். பூமத்திய ரேகை கினியாவின் 170வது நற்செய்தி அறிவிப்பு விழாவை சிறப்பிக்கும் வகையில் திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றிய காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். ஆப்பிரிக்க பயணத்தின் இறுதி நாளுக்கு முந்தைய நாள் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்கு மிகவும் பரபரப்பான பயண திட்டங்கள் அமைந்த நாளாக இருந்தது. அதில் 3 விமான பயணங்களும் பூமத்திய ரேகை கினியாவின் 3 நகரங்களுக்கான சந்திப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த ஆப்பிரிக்க நாட்டின் மிக முக்கியமான நகரங்களில் மொங்கோமோவும் ஒன்றாகும். ஆப்பிரிக்காவின் 2வது பெரிய பேராலயமாக விளங்கும் அமலோற்பவ அன்னை பேராலயம் இங்குதான் அமைந்துள்ளது. இங்கு திருத்தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். அதில், அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் எதிர்கொள்ளும் தனிப்பட்ட, குடும்ப மற்றும் சமூக சூழல்கள் எப்போதும் நமக்கு சாதகமாக அமையாவிட்டாலும் நாம் இறைவனின் செயல்பாடுகளில் நம்பிக்கை வைக்கலாம். அவர் நாம் எப்பொழுதும் காண முடியாத வழிகளில் தமது இறையாட்சியின் நல்விதைகளை துளிர்க்கச் செய்கிறார் என்று மறையுரையாற்றினார். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் இந்த பயணம் பூமத்திய ரேகை கினியாவிற்கு ஒரு மாபெரும் மைல்கல்லாக அமைந்துள்ளது. அதாவது, அப்பகுதியின் நற்செய்தி அறிவிப்பின் 170வது ஆண்டு விழாவோடு இப்பயணம் இணைந்துள்ளது. இப்பணிக்காக தங்கள் வாழ்வை அர்ப்பணித்த மறைப்பணியாளர்கள், மறைமாவட்ட குருக்கள், மறைக்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பொது நிலையினர் ஆகியோராலேயே இது சாத்தியமானது. அந்த பணி இப்போது அவர்களுக்கு மட்டுமன்றி அந்நாட்டு மக்கள் அனைவருக்கும் உரியதாகும்.
திருத்தந்தை லியோ அவர்களின் இந்த பரபரப்பான பயண திட்டத்தின் அடுத்த இலக்கு பாட்டா நகராக இருந்தது. அங்கு 2021ஆம் ஆண்டு ஒரு இராணுவ முகாமில் நிகழ்ந்த பயங்கரமான வெடிவிபத்துகளில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். அவர்களின் நினைவாக கட்டப்பட்டுள்ள நினைவிடத்தில் உயிரிழந்தவர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் அஞ்சலி செலுத்த திட்டமிடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. நீங்கள் தனித்து விடப்படவில்லை. பாட்டா சிறைவாசிகளுக்கு திருத்தந்தை அவர்கள் வழங்கிய நம்பிக்கையின் செய்தி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் 2026ஆம் ஆண்டு வடக்கு மற்றும் மத்திய ஆப்பிரிக்காவில் மேற்கொண்ட தனது திருத்தூது பயணத்தின் போது சிறைச்சாலை ஒன்றை பார்வையிட்டது இதுவே முதல் முறையாகும். பூமத்திய ரேகை கினியாவில் உள்ள இந்த சிறைச்சாலை பாட்டா சிறைச்சாலை என்று அழைக்கப்படுகிறது. இங்கு 650 கைதிகள் அடைக்கப்பட்டுள்ளனர். திருத்தந்தையின் வருகையின் போது சிறைவாசிகள் அவரை நடனமாடியும் பாடல்கள் பாடியும் வரவேற்றனர். பல ஆண்டுகளாக அந்நாட்டின் மிக கடுமையான சிறைச்சாலைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த சிறைச்சாலையின் சூழ்நிலைக்கும் அதன் பெயருக்கும் முற்றிலும் மாறாக மகிழ்ச்சியான சூழல் அங்கே நிலவியது. அதன் பிறகு அங்கு குழுமியிருந்த அனைவருக்கும் திருத்தந்தை அவர்கள் உரையாற்றினார். அதில், நீங்கள் தனித்து விடப்படவில்லை. உங்கள் குடும்பத்தினர் உங்களை நேசிக்கிறார்கள், உங்களுக்காக காத்திருக்கிறார்கள். இந்த சுவர்களுக்கு வெளியே பலர் உங்களுக்காக ஜெபிக்கிறார்கள். எல்லோராலும் கைவிடப்படுவோம் என்று சிலர் அஞ்சினாலும் இறைவன் ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டார். திரு அவையும் உங்களுக்கு துணையாக நிற்கும் என்றார். இந்த சந்திப்பின் போது பெய்த பலத்த மழையை குறிப்பிட்ட திருத்தந்தை அவர்கள் சில இடங்களில் இது இறைவனின் ஆசீர்வாதமாகவே கருதப்படுகிறது என்று கூடியிருந்தவர்களிடம் கூறினார். பின்னர் அவர்களுக்கு ஊக்கமளிக்கும் செய்தியை வழங்கி தோல்விகளைக் கண்டு நம்பிக்கையை இழந்துவிட வேண்டாம் என்று அவர்களுக்காக ஜெபித்தார். வாழ்க்கை என்பது நாம் செய்த தவறுகளால் மட்டும் தீர்மானிக்கப்படுவதில்லை. அத்தவறுகள் பொதுவாக கடினமான மற்றும் சிக்கலான சூழ்நிலைகளின் விளைவாகவே ஏற்படுகின்றன. ஏனெனில் மீண்டும் எழுவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு புதிய மனிதராக மாறுவதற்கும் எப்போதும் வாய்ப்பு உள்ளது. அவர் அங்கிருந்து புறப்படுவதற்கு முன் பரிமாற்ற நிகழ்வு நடைபெற்றது. அதில் திருத்தந்தை லியோ அவர்கள் சிறைவாசிகளுக்கு புனித பிரான்சிஸ் அசிசியாரின் பெரிய சுரூபத்தை பரிசாக அளித்தது கவனிக்கத்தக்கது. ஆடல் பாடலுடன் வரவேற்கப்பட்ட திருத்தந்தை பலத்த மழையையும் பொருட்படுத்தாமல் பாடா மைதானத்தில் திரண்டிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் குடும்பத்தினரை திருத்தந்தை அவர்கள் சந்தித்த காட்சிகளை இந்த பகுதியில் பார்ப்போம். இளைஞர்கள் மற்றும் குடும்பங்களை சந்திப்பதற்காக பாட்டா மைதானத்திற்கு வருகை தந்த திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களுக்காக பெருந்திரளாக கூடியிருந்த நம்பிக்கையாளர்களிடமிருந்து எழுந்த முடிவில்லாத மகிழ்ச்சி ஆரவாரங்களும் உற்சாக குரல்களும் தான் இவை. இந்த கூட்டம் உண்மையிலேயே ஒரு பெருவிழாவாக அமைந்தது. பூமத்திய ரேகை கினியாவின் 5 இன குழுவினர் தங்களின் பாரம்பரிய நடனங்களை ஆடி ஒவ்வொரு குழுவும் ஒரு தனித்துவமான பரிசையும் வழங்கினர். பல இளைஞர்களும் திருத்தந்தையிடம் தங்களின் தனிப்பட்ட சாட்சியங்களை பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் வேலை மற்றும் குடும்ப சூழ்நிலைகளில் உள்ள சிரமங்கள் குறித்து பேசினர். பொருளாதார நெருக்கடிகள் மட்டுமல்லாமல் திருமண அருளடையாளத்தை ஒரு பழைய அல்லது நடைமுறைக்கு ஒவ்வாத செயலாக சித்தரிக்கும் சமூக கலாச்சார பழக்க வழக்கங்கள், தப்பெண்ணங்கள் மற்றும் தீர்ப்பிடுதல் ஆகியவற்றின் காரணமாக நீண்ட காலமாக திருமண அருளடையாளத்தை நோக்கி படியெடுத்து வைப்பது எங்களுக்கு எளிதாக இல்லை. எனக்கு 13 வயதாகிறது. நான் சிறியவனாக இருந்த போதே எனது தந்தை எங்களை விட்டு சென்று விட்டதால் என் தாய் தனித்து நின்று எங்களை வளர்ப்பதை பார்த்தே நான் வளர்ந்தேன். ஆரம்பத்தில் இது மிகவும் கடினமாக இருந்தது. நான் மிகவும் சோகமாகவும் பயமாகவும் உணர்ந்தேன். பலத்த மழை பெய்து கொண்டிருந்த போதிலும் கூடியிருந்தவர்களின் பெரும் உற்சாகத்தை குறிப்பிட்டு திருத்தந்தை அவர்கள் தன்னிச்சையாக உரையாற்றினார். ¿Quién tiene miedo a la lluvia? ¿Quién quiere la bendición de Dios? Gracias por estar aquí. Vamos a seguir celebrando. La iglesia necesita el entusiasmo de todos vosotros. இப்பயணத்தின் இறுதிக்கட்ட பொது நிகழ்வுக்கு முந்தைய இந்நிகழ்வில் மைதானத்தின் விழாக்கோலச் சூழலாலும் இளம் பங்கேற்பாளர்களுடனான சந்திப்பின் தீவிரத்தாலும் திருத்தந்தை அவர்கள் நெகிழ்ச்சியடைந்தார். இங்குள்ள பிரகாசமான ஒளி உங்கள் கண்கள், உங்கள் முகங்கள், புன்னகை, பாடல்கள், நடனங்கள் ஆகியவைதான். கிறிஸ்துவே நம் வாழ்வின் மகிழ்ச்சி, உத்வேகம் மற்றும் அழகு என்பதற்கு இவை அனைத்தும் சான்று பகர்கின்றன. விமான நிலையத்திற்கு புறப்படுவதற்கு முன்பதாக அங்கு வந்திருந்த நம்பிக்கையாளர்களுக்கு திருத்தந்தை அவர்கள் ஆசீரளித்த போது மைதானத்தில் மெழுகுதிரிகள் ஏற்றப்பட்டன. அந்த சந்திப்பிற்கு பிறகு அவர் தனது நீண்ட பயணத்தின் இறுதி இலக்கான மலாபோவிற்கு சென்றார்.
நிறைவடைந்தது ஆப்பிரிக்க திருத்துது பயணம். ஆப்பிரிக்க திருத்துது பயணத்தின் இறுதி நிகழ்வாக மலாப்போ மைதானத்தில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் மத்தியில் திருத்தந்தை லியோ அவர்கள் நிறைவேற்றிய திருப்பலி குறித்து இந்த பகுதியில் பார்ப்போம். ஆப்பிரிக்காவுக்கான தனது திருத்துது பயணத்தின் இறுதி பொது நிகழ்வாக திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் மலாபோ மைதானத்தில் திருப்பலி நிறைவேற்றினார். அதில் பல்லாயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். பூமத்திய ரேகை கினியா மக்களிடமிருந்து விடைபெற்ற திருத்தந்தை அவர்களுக்கு இவ்வளவு பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்ததில் எவ்வித ஆச்சரியமும் இல்லை. வழக்கமான வருகை பவனியுடன் திருப்பலி தொடங்கியது. அத்திருப்பலியின் போது சமீபத்தில் மறைந்த ஆயர் எசோனோ அவர்களை திருத்தந்தை அவர்கள் நினைவு கூர்ந்தார். அதில் சில நாட்களுக்கு முன்பு மறைந்த முதன்மை குரு ஆயர் ஃபார்ச்சுனாட்டோ சுவே எசோனோ அவர்களின் மறைவிற்காக ஒட்டுமொத்த உயர் மறைமாவட்ட சமூகத்திற்கும் எனது சக குருக்களுக்கும் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று கூறினார். முதன்மை குருவாக நியமிக்கப்பட்டு வெறும் 9 மாதங்களிலேயே திருத்தந்தை அவர்களின் வருகைக்கு 4 நாட்களுக்கு முன்பு தனது 39வது வயதில் ஆயர் எசோனோ அவர்கள் திடீரென இறைவனடி சேர்ந்தார். அவரது இந்த திடீர் மறைவு அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஏராளமான வளங்கள் இருந்த போதிலும் கடுமையான சமூக ஏற்றத்தாழ்வுகள் மற்றும் வறுமையால் குறிக்கப்படும் அந்நாட்டில் நீதிக்கும் சமூக ஒற்றுமைக்குமான பெரும் சவால்கள் காணப்படுகின்றன. அவை அனைத்தையும் கருத்தில் கொண்டே திருத்தந்தை நம்பிக்கையாளர்களுக்கான நம்பிக்கையை மையப்படுத்தி தனது செய்தியை வழங்கினார். கிறிஸ்துவே நமக்கு எல்லாம். அவரில் நாம் வாழ்வின் முழுமையையும் பொருளையும் காண்கிறோம். நீங்கள் அநீதியால் ஒடுக்கப்பட்டால் அவரே நீதியாக இருக்கிறார். உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் அவரே வலிமையாக இருக்கிறார். நீங்கள் மரணத்தை கண்டு அஞ்சினால் அவரே வாழ்வாக இருக்கிறார். நீங்கள் விண்ணகத்தை விரும்பினால் அவரே வழியாக இருக்கிறார். நீங்கள் இருளில் இருந்தால் அவரே ஒளியாக இருக்கிறார். பொது நிகழ்வுகள், அதிபர் சந்திப்புகள் மற்றும் தினசரி கூட்டங்கள் என முழுமையாக நிரம்பிய 11 நாள் நீண்ட பயணத்திற்கு பிறகு ஆப்பிரிக்க திரு அவையின் யதார்த்த நிலையை திருத்தந்தை லியோ அவர்கள் நேரடியாக கண்டுணர்ந்தார். இதன் மூலம் திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்களின் பணியில் ஒரு புதிய அத்தியாயம் நிறைவடைகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகு மலாபோ விமான நிலையத்திற்கு சென்ற அவர் ரோமை நகருக்கு திரும்புவதற்கு முன்பாக அந்நாட்டின் அரசு அதிகாரிகளிடம் விடைபெறுவதாக திட்டமிடப்பட்டிருந்தது கவனிக்கத்தக்கது. போருக்கு ஆதரவாக ஒருபோதும் இருக்க முடியாது. தனது ஆப்பிரிக்க பயணத்தை முடித்துக்கொண்டு ரோமை திரும்பிய திருத்தந்தை அவர்கள் ஈரான் போர், குடியேற்றம் போன்றவற்றை குறித்து அளித்த கருத்துக்களை இந்த பகுதியில் பார்ப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ அவர்கள் திருத்தந்தையின் சிறப்பு விமானத்தில் பலமுறை பத்திரிகையாளர்களை சந்தித்துள்ளார். ஆனால் இந்த சமீபத்திய உரையாடலில் சில சிக்கல்கள் குறித்து அவர் சற்று விரிவாகவே விளக்கினார். தற்போதைய உலகளாவிய விவாதத்தின் மையமாக ஈரானில் நிலவும் மோதல் அமைந்துள்ளது. இதனை திருத்தந்தை அவர்கள் மிகவும் சிக்கலானது என்று விவரித்தார். ஆட்சி மாற்றம் மற்றும் பேச்சுவார்த்தைகளை அவர் ஆதரிக்கிறாரா என்று கேட்கப்பட்ட போது அவர், ஒரு நாள் ஈரான் ஆம் என்கிறது, அமெரிக்கா இல்லை என்கிறது, பின்னர் இது மாறி நடக்கிறது, இது எங்கு செல்கிறது என்று எங்களுக்கு தெரியவில்லை, இது மீண்டும் உலக பொருளாதாரத்திற்கு ஒரு நெருக்கடியான குழப்பமான சூழ்நிலையை உருவாக்கியுள்ளது. ஆனால் ஈரானில் இந்த போரின் காரணமாக துன்பப்படும் அப்பாவி மக்களும் பெருமளவில் உள்ளனர். ஆட்சி மாற்றம் ஏற்படுமா இல்லையா என்பதை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அங்கு என்ன ஆட்சி நடக்கிறது என்பதே தெளிவாக இல்லை என்று பதிலளித்தார். திருத்தந்தை லியோ அவர்கள் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தெரிகிறது. தாக்குதலின் முதல் நாளில் தங்கள் குழந்தைகளை இழந்த குடும்பங்கள் எழுதிய சில கடிதங்களை தான் வாசித்ததாக அவர் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். லெபனானுக்கான தனது பயணம் குறித்த ஒரு தனிப்பட்ட அனுபவத்தையும் அவர் பகிர்ந்து கொண்டார். லெபனானுக்கு நான் பயணம் மேற்கொண்ட போது நல்வரவு என்று எழுதப்பட்ட பதாகையுடன் அங்கு காத்து கொண்டிருந்த ஒரு இஸ்லாமிய சிறுவனின் புகைப்படத்தை நான் என்னுடன் வைத்திருக்கிறேன். இந்த சமீபத்திய போரில் அந்த சிறுவன் கொல்லப்பட்டான். ஒரு திருவையாக நான் மீண்டும் சொல்கிறேன், ஒரு மேய்ப்பராக என்னால் போருக்கு ஆதரவாக இருக்க முடியாது. ஆப்பிரிக்காவிற்கான இந்த பயணத்தின் போது திருத்தந்தை அவர்கள் உலகின் சில சர்வாதிகார தலைவர்களையும் சந்தித்தார். இது பல்வேறு விதமான விமர்சனங்களை பெற்றது. ஆனால் இதுபோன்ற சந்தர்ப்பங்களில் வத்திக்கான் மற்றும் திருத்தந்தை அவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை திருத்தந்தை லியோ அவர்கள் விளக்கினார். அவர்கள் அவ்வாறு வாழ்வது சரிதான் என்று திருத்தந்தை அல்லது திரு அவை சொல்கிறது என்று சிலரால் விளக்கமளிக்கப்படலாம். அவ்வாறு செய்யப்பட்டும் வருகிறது. மற்றும் சிலர் இதை வேறு விதமாகவும் கூறலாம். சில நேரங்களில் சர்வாதிகார தலைவர்களை கொண்ட நாடுகளுடன் நாம் அரசணைய உறவுகளை கொண்டிருக்கிறோம். அவர்களுடன் ஒரு அரசு தொடர்பு மட்டத்தில் அதிகாரப்பூர்வமான முறையில் பேசுவதற்கான வாய்ப்பு நமக்கு உள்ளது. விமர்சிப்பது
தீர்ப்பிடுவது அல்லது கண்டிப்பது போன்ற பெரிய அறிவிப்புகளை நாம் எப்போதும் வெளியிடுவதில்லை. ஆனால் திரைக்கு பின்னால் ஏராளமான பணிகள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. ஸ்பெயினுக்கு திருத்தந்தை அவர்கள் மேற்கொள்ளவிருக்கும் அடுத்த பயணத்தின் போது அவர் உரையாற்றவிருக்கும் மற்றொரு முக்கிய பிரச்சினை குடியேற்றமாகும். இன்று புலம்பெயர்ந்தோரின் ஓட்டம் வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டிய திருத்தந்தை அவர்கள் தெற்கத்திய நாடுகளுக்கு உதவ உலகளாவிய வடக்கு நாடுகள் என்ன செய்து கொண்டிருக்கின்றன என்னும் கேள்வியை எழுப்பினார். தொடர்ந்து அவர், ஒரு அரசு தனது எல்லைகளுக்கான விதிகளை அமைக்கும் உரிமையை கொண்டுள்ளது என்று நான் நம்புகிறேன். ஒழுங்கின்றி யார் வேண்டுமானாலும் எந்த வழியிலும் நுழையலாம் என்று நான் கூறவில்லை. சில நேரங்களில் அவர்கள் புறப்பட்ட இடங்களை விட அவர்கள் வந்து சேரும் இடத்தில் இன்னும் அதிக அநீதியான சூழ்நிலைகளை இது உருவாக்கி விடுகிறது. நான் கூற விரும்பும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், எப்படி பார்த்தாலும் அவர்கள் மனிதர்கள். நாம் மனிதர்களை மனிதாபிமானத்துடன் நடத்த வேண்டும். வீட்டு செல்ல பிராணிகளை விட மோசமாக அவர்களை நடத்தக்கூடாது என்று கூறினார். வரும் ஆண்டில் மற்ற பயண இலக்குகள் குறித்து திருத்தந்தை அவர்கள் சில குறிப்புகளை மட்டுமே விட்டுச் சென்றுள்ளார். லத்தீன் அமெரிக்காவில் உள்ள பல நாடுகளுக்கு செல்ல விரும்புவதாக அவர் கூறினார். ஆனால் அவற்றை குறிப்பிடவில்லை. தற்போதைக்கு அவரது அடுத்த இலக்கு இத்தாலியில் நடைபெறும் அருள்பணி பயணமாகும். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் ஓராண்டு நிறைவு நாளான மே 8ஆம் நாளன்று அவர் பாம்பே மற்றும் நேபிள்ஸ் ஆகிய இடங்களுக்கு செல்வார் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் எதிர்பாராத மறைவு. கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைந்தார் என்ற துயரச் செய்தியை வத்திக்கான் அறிவித்த தருணங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். 2025ஆம் ஆண்டு ஏப்ரல் 21ஆம் நாளன்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மறைந்தார் என்ற செய்தியோடு உலகம் விழித்தெழுந்தது. அன்று காலை 9:47 மணிக்கு கேமர்லிங்கோ கர்தினால் ஃபாரல் அவர்கள் இந்த செய்தியை பகிர்ந்து கொண்டார். ஈஸ்டர் திங்களன்று ஏற்பட்ட மூளை பக்கவாதத்தால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இறந்தார். இந்த பக்கவாதத்தால் திருத்தந்தை அவர்கள் கோமா நிலைக்கு சென்றார். அது பின்னர் இதய செயலிழப்பிற்கு வழிவகுத்தது. திருப்பிடம் வெளியிட்ட இறப்பு அறிக்கையில் இந்த காரணங்களை குறிப்பிடப்பட்டிருந்தன. புனித பேதுருவின் அரியணை வெறுமையானவுடன் திருத்தந்தை இல்லாத வெறுமையான அரியணை காலகட்டம் தொடங்கியது. அதிகாரப்பூர்வமாக இறப்பை உறுதிப்படுத்துதல் மற்றும் திருவுடலை சவப்பெட்டியில் வைப்பதற்கான சடங்கு ஆகியவை கடந்த 12 ஆண்டுகளாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் வாழ்ந்து வந்த காசா சாந்தா மார்த்தா சிற்றாலயத்தில் அன்றிரவு 8 மணிக்கு நடைபெற்றது. பாரம்பரிய மரபுகளின்படி 3வது தளத்தில் உள்ள திருத்தந்தையின் குடியிருப்பு முத்திரையிடப்பட்டது. இந்த சடங்கில் வத்திகான் வெளியுறவுத்துறை செயலர் கர்தினால் பரோலின், அவரது துணைச் செயலர் கர்தினால் எட்கர் பெனாபரா, கேமர்லிங்கோ, கர்தினால் ஃபாரல் மற்றும் திருத்தந்தை இல்லத்தின் தலைவர் அருள்பணி லியனார்டோ சப்பியன்சா ஆகியோர் கலந்து கொண்டனர். ஏப்ரல் 23ஆம் நாள் புதன்கிழமை வரை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருவுடல் சாந்தா மார்த்தா சிற்றாலயத்தில் வைக்கப்பட்டிருந்தது. அரசு அதிகாரிகள், கத்தோலிக்க தலைவர்கள் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அங்கு தங்களின் இறுதி அஞ்சலியை செலுத்திய காட்சிகள் இன்றும் நினைவில் இருக்கிறது. மக்களிடையே உள்ள திருத்தந்தை. லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலியோடு நிறைவடைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதி பயண காட்சிகளை இன்றைய நிகழ்ச்சியின் இறுதி பகுதியாக பார்ப்போம். நாம் பார்க்கும் இந்த தருணங்களை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி போன்ற அரசியல் தலைவர்கள், உலக முடியாட்சிகளை சேர்ந்த அரச குடும்பத்தினர், ரோமை தலைமைச் செயலகத்தில் உள்ளவர்கள் மற்றும் தொலைதூரங்களில் உள்ள நம்பிக்கையாளர்கள் என உலகம் முழுவதிலும் பார்க்கப்பட்டு உள்ளன. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறுதிச் சடங்கு திருப்பலி அனைத்து நாடுகளையும் பிரதிபலிப்பதாக அமைந்தது. அதில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை, அதிகாரம் படைத்தவர்கள் மற்றும் ஏழைகள் என அனைத்து தரப்பு மக்களும் பங்கேற்றனர். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் பூவுடல் வைக்கப்பட்ட பெட்டி புனித பேதுரு பேராலயத்திலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்ட தருணம் மிகவும் நெகிழ்ச்சியான தருணங்களில் ஒன்றாகும். கர்தினால்கள் குழுமத்தின் தலைவர் கர்தினால் ரே இந்த இறுதிச் சடங்கிற்கு தலைமை தாங்கினார். அர்ஜென்டினாவைச் சேர்ந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விட்டு சென்ற செயல்கள், செய்திகள் மற்றும் மரபு வழி சிறப்புகளை அவர் நினைவு கூர்ந்தார். அதில் சுமார் 5 லட்சம் பேர் கலந்து கொண்டனர். இறுதி சடங்கு திருப்பலிக்கு பிறகு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் திருவுடல் ரோமையின் 4 முக்கிய பேராலயங்களில் ஒன்றான புனித மேரி மேஜர் பேராலயத்திற்கு பவனியாக எடுத்து செல்லப்பட்டது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மக்களிடையே உள்ள திருத்தந்தை என்று அழைக்கப்பட்டார். அந்த வகையிலேயே அவர் ரோமையிலிருந்து விடை பெற்றார். ஆயிரக்கணக்கான மக்கள் தங்கள் இறுதி அஞ்சலியை செலுத்த ரோமையின் வீதிகளில் திரண்டிருந்தனர். இது புனித மேரி மேஜர் பேராலயத்தில் நடைபெறும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் அடக்க சடங்காகும். இதற்கு கேமர்லிங்கோ கர்தினால் கெவின் ஃபாரல் அவர்கள் தலைமை தாங்கினார். திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் மரபு அவர் காட்டிய எளிமையான செயல்களிலும் அவரது பிரான்சிஸ்கன் உணர்விலும் அடங்கியுள்ளது. சாலுஸ் போப்புலி ரோமானி அன்னையின் திருவுருவத்திற்கு அருகே
அவர் இப்போது நிரந்தரமாக இளைப்பாறுகிறார். அவரது அரவணைப்பில் ஆறுதலையும் நம்பிக்கையும் கண்டவர்களின் இதயங்களில் அவரது நினைவுகள் என்றும் நிலைத்திருக்கும் என்றால் அது மிகையாகாது. என அன்பு நேயர்களே, இன்றைய நிகழ்வுகள் அனைத்தும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இது வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர் பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Metupalayam.